வணக்கம். டைமே போக மாட்டேங்குதுங்க. டைமை பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு இந்த காணொலியை எடுக்க வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் என்னோட பழைய வீடியோ ஒன்று இருக்கும், பேசுவது எப்படி அப்படின்னு உரையாடல்களை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போடும். அதே மாதிரி இதில் நேரத்தை பற்றி ஒரு வீடியோ, அதோட விரிவான ஒரு அம்சங்களெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போடலாம்னு வந்திருக்கேன். ஸோ டைம், நேரம் தான் எல்லாமே. இட் இஸ் த ஃபோர்த் டைமென்ஷன் அண்ட் எல்லாத்தையும் கவர்ன் பண்ணுறது டைம் தான். டைம் போடுற ரூல்ஸில் தான் எல்லாமே இயங்குது. இந்த வீடியோவில் நாம் 3 சிறப்பு அம்சங்களை பற்றி பார்க்கணும். ஹவு டைம் இஸ் த மெஷர் ஆஃப் எவ்ரி திங், ஹவு டைம் இஸ் த பிரெயின் கிளாக் அண்ட் ஹவு டு கண்ட்ரோல் டைம் அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். ஸோ ஹவு இஸ் டைம் த மெஷர் ஆஃப் எவ்ரி திங் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3 முக்கியமான ஒரு அம்சங்கள் எடுத்துப்போம். பீப்புள், ஆப்ஜெக்ட், அப்புறம் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ ஒரு பர்சனை நாம் டைமை வச்சு குவான்டிஃபை பண்ண முடியும். என்ன வயசு அவனுக்கு அப்படின்னு, என்னப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னப்பா பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ நீங்கள் பார்த்த அந்த கேப்பில் ஒருத்தனை அவன் 5 வயசில் பார்த்துட்டு அப்புறம் அவனை ஒரு 10 வயசில் பார்த்தீங்கன்னா அவன் வேறு மாதிரி இருப்பான். பிகாஸ் டைம் வென்ட் த்ரூ ஹிம், ஹீ வென்ட் த்ரூ டைம். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதை யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ அது பழசாகும். அப்படியே வச்சுருந்தா ஒரு சைக்கிளை 10 வருஷம் கழித்து பார்த்தா அது யூஸ் பண்ணியிருக்காங்களோ இல்லையோ அது பழைய சைக்கிள் ஆகிடும். புதுசாக மேனுஃபேக்சர் பண்ணது புது சைக்கிள். ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் டைம் ஹேப்பன் டு இட். இந்த ப்ராசஸில் இந்த ரெஸ்டிங் இல்லைன்னா வேரிங் ஆஃப் த திங்ஸ் அது டைம் அண்ட் பீப்புள். டைம்னால வந்த பீப்புள், அதனால நடந்த ஒரு விஷயம். நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், பட் போக போக புரியும். டைம் போக போக புரியும். அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ், அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் நல்லா இருந்துச்சு, டைம் போனதே தெரியல, சூப்பராக இருந்துச்சு அந்த டைமில். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம டைம் அண்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் வச்சு தான் நம்ம கணக்கிடுறோம். அந்த டைம் ஹேட் அ கிரேட் டைம், அந்த டைம் இட் வாசன்ட் சச் அ குட் டைம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாம் இது பண்ணுறோம். ஸோ பர்சன், ஆப்ஜெக்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் 3மே டைமால தான் கவர்ன் ஆகும். நம்ம ஹியூமன் மைண்டே டைமால தான் இயங்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஏன்னா நீங்கள் நம்பித்தான் ஆகணும். நம்மளோட இமோஷன்ஸ் டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்களா? இப்போ போர்டாக பண்ணுவீங்களேன், ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா டைம் மெதுவாகும். அதே நேரத்தில் எக்ஸைட்டடாக ஹாப்பியாக ஒரு விஷயத்த பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஹேங் அவுட் பண்ணுறோம், இல்லை எங்கேயாச்சும் போய் ஒரு படம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறோன்னா டைம் போகிறதே தெரியல. செம்மையாக இருந்துச்சுல, டைம் போகிறதே தெரியல. ஸோ டைம் போகிறதே தெரியாது ஜாலியாக இருக்கும்போது. அதே மாதிரி போர்டாக இருக்கும்போது டைம் போகிறது கண்ணு முன்னாடி போகும், ஒரு செகண்டாக போயிட்டு இருக்கும், ஆனால் டைம் ஓடாது. அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் டைம் வேறு வேறு மாதிரி ஒரு டே ஃபங்க்ஷன் ஆகும். எல்லாருக்குமே கரெக்டாக இந்த டைமில் பிரேக்ஃபாஸ்ட், இந்த டைமில் லஞ்ச், இந்த டைமில் டின்னர்னு வச்சிருந்தாலும் நம்மளோட மைண்ட் செட் வேறையாக இருக்கும். சில பேர் நைட் அவுல்ஸாக இருப்பாங்க, அவங்க நைட்டு நேரம் என்ன அதிகமாக முடிச்சிருப்பாங்க, டே டைமில் தூங்கிட்டு இருக்கும். சில பேர் அந்த நார்மை ஃபாலோ பண்ணுவானுங்க, டே டைமில் ப்ரொடக்டிவாக இருப்பானுங்க, நைட் டைமில் தூங்கிடுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி. சில பேருக்கு இது மிக்ஸ்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் பயங்கரமாக பீக்கில் இருப்பான், அப்புறம் மற்ற டைமில் ஒன்றும் அவனுக்கு பெருசு ஆக்டிவிட்டி இருக்காது. ஸோ அவன் பார்க்குற வேலைக்கும் அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு பொறுத்தும் அவனோட பிரெயின் கிளாக் வேறையாக இருக்கும். எல்லாருக்குமே 24 hour டயலாக இருக்க வாய்ப்பு இல்லை. சில பேருக்கு ரிவர்ஸில் இருக்கும், சில பேருக்கு ஏடாபடமாக இருக்கும். ஸோ தட் இஸ் பிரெயின் கிளாக்.
என்னடா அது ஸ்கேலிங் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டைம் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். டைமை வந்து நம்ம எப்படி குவான்டிஃபை பண்ணுறோம்? செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹவர்ஸ், டேஸ், வீக்ஸ், மந்த்ஸ், இயர்ஸ். இது வந்து ஒவ்வொரு செய்கிற வேலைக்கும் அவன் எப்படி நேரத்தை பார்க்குறான்றதை பொறுத்து வேறுபடும். இப்போ ஸ்ப்ரிண்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்ப்ரிண்டர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு செகண்டும் கவுண்ட், ஒவ்வொரு 100th ஆஃப் செகண்டும் அவன் வந்து கணக்காகணும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட் வச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு மினிட்டையும் செக் பண்ணணும். அப்போ தான் வந்து அவன் வந்து அந்த பேப்பர் வந்து டைம் முடியறதுக்குள்ள எழுதி முடிக்க முடியும். அப்புறம் வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் செய்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், இல்லைனா ஒரு லாங் டேர்ம் பிளான் போடுற கவர்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து இயர்ஸை பார்க்கணும். ஸோ இயர்ஸை பார்க்கும்போது அவங்க ஒவ்வொரு மந்த்தும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ நம்ம இயக்குனர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இந்த டைமில் படம் ரிலீஸ் ஆகணும்ப்பான்னா அவன் ஒவ்வொரு மந்த்தும் அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஒவ்வொரு மந்த்தையும் அப்டேட் பண்ணால் ஒவ்வொரு நாளாக பார்த்துக்கிட்டே வரணும். கரெக்டாக வருதுன்னு மந்த்து செக் பண்ணிட்டு மந்த்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த மந்த் வர வரைக்கும் ஒவ்வொரு மந்த்தையும் பார்த்துக்கிட்டே வரணும். ஸோ ஒவ்வொருத்தருமே செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹவர்ஸை வந்து வேறு மாதிரி பர்சீவ் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், டைம் கண்ட்ரோல். டைமை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, விச் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அங்கம் ஆஃப் திஸ் காணொலி. டைம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 டைப் ஆஃப் பீப்புளை வந்து நாம் வந்து பேசி ஆகணும். ஒருத்தன் வந்து பிஸியாக இருக்கிறவன், இன்னொருத்த வந்து ஃப்ரீயாக இருக்கிறவன். இந்த பிஸியாக இருக்கிறவனுக்கு என்ன பிரச்சனைனா, அவனுக்கு டைமே பத்தாது. ஒரு 9 to 5 ஓடுறவனோ, இல்லை ஒரு என்ட்ராப்னரோ, இல்லை சும்மா ரேண்டமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவனோ பிஸியாக இருக்கிறவன், எனக்கு டைமே பத்த மாட்டேங்குது, இந்த 24 hours எனக்கு பத்த மாட்டேங்குது, 4 மணி நேரம் தான் இருக்குது ஒரு நாளில் அப்படின்னு அவனுக்கு தோணும். இந்த ஃப்ரீயாக இருக்கான் பாரு, ஏதோ ஒரு காரணத்தினால வீட்டிலே இருக்கிறேன். நான் வந்து அந்த ஸ்டேட்டில் இருந்திருக்கேன். ஸோ ஐ வெரி வெல் நோ ஹவ் அ ஃப்ரீ பர்சன்ஸ் மைண்ட் ஒர்க்ஸ். அவனுக்கு வந்து டைமே ஓடாது. ஒவ்வொரு செகண்டும் அவன் கண்ணு முன்னாடி கிளிக் ஆகி போகும். பிரிசனர்ஸ்க்கும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் பிரிசனர்ஸ்க்கு கூட அவங்க வந்து டெய்லி அவங்க வந்து ஒரு ரூட்டீனை ஃபாலோ பண்ணுவோம். பிகாஸ் நீ வந்து அப்படியே ஒரு செல்லை லாக்ட் ஆகி கிடந்துன்னா உனக்கு மென்டலி அஃபெக்ட் ஆயிரும். ஸோ டைம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் நம்மளோட மைண்ட். அவனை பிஸியாக வச்சுக்கிட்டோம்னாலே டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும். வீட்லேயே இருக்கிறவன், ஒரு பிஸியாக இல்லாதவன் வந்து ஒரு 2 நாள் தான் அவனுக்கு ஓடி இருக்கும். பட் அவன் மென்டலி வந்து அது ஒரு 2 weeks டைம் மாதிரி இருக்கும். ஒரு பிஸியாக இருக்கவனுக்கு 2 weeks ஓடி இருக்கும், ஆனால் ஒரு 2 நாள் ஓடின மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே டேக்கிள் பண்ணுற ஒரே ஒரு திங் வந்து ரூட்டீன். பிஸியாக இருக்கவனுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட், அவ்வளோதான். இதை இந்த டைமில் பண்ணிடணும், இதை இந்த டைமில் பண்ணிடணும். அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் ஃபார் ஹிம்செல்ஃப் கிடைக்கும். அவனுக்கு வந்து என்னடா டைமே இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு தோணாது. பிகாஸ் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் இன் த ஸ்லாட் பர்ஃபெக்ட்லி அண்ட் எல்லாம் மேனேஜ் ஆயிடும். ஃப்ரீயாக இருக்கிறவனுக்கு இருக்கிற எல்லா டைமையும் பண்ணுறதுக்கு ஒரு ரூட்டீன் போட்டு இதுக்குள்ளே இது செய்யணும், இந்த டைமில் இது செய்யணும்னா அவனுக்கும் நாள் நார்மலாக ஓட ஆரம்பிச்சிடும். ரூட்டீன் மட்டுமே பத்தாது. எழுந்திரிச்சோம், சாப்பிட்டோம், இந்த டைமில் படுக்கிறோம் அப்படின்னு மட்டும் பத்தாது. நடுவில் சமோசாக்குள்ள ஒரு உருளைக்கிழங்கு தேவைப்படும். இப்போதான் அது சமோசா. இந்த மாதிரி ரூட்டீனை டேக்கிள் பண்ணுறதுக்கு ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். பிஸியாக இருக்கிறவன் ஏற்கனவே ப்ரொடக்டிவாக தான் இருக்கான். ஸோ அந்த எலிமெண்ட் ஏற்கனவே அவனுக்கு இருக்குது. பட் ஃப்ரீயாக இருக்கிறவனுக்கு ப்ரொடக்டிவிட்டி முக்கியம். இந்த ப்ரிசன் எஸ்கேப்பிங் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, என்னதான் அவனுக்கு வந்து ஒரு ரூட்டீன் இருந்தாலும் ப்ரொடக்டிவாக இருக்கானான்னு கேட்டால் இல்லை. ஸோ அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, அந்த ப்ரிசன் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு கல் செதுக்குவானுங்க, இல்லைனா ஒரு வுட் கார்விங் பண்ணுவானுங்க, ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கும் அவங்களுக்கு தினைக்கும். அவனுக்கு செய்ய ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் எடுத்துப்போமே, அதில் வந்து 30 வருஷமாக அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த செவருக்குள்ளே ஓடுற ஓட்டை ப்ளஸ் அவன் அங்கங்கே பண்ணுற சில விஷயங்கள், ஒரு கோலோட ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம்னா டைம் போகிறதே தெரியாது. இருக்கிற டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். ஒரு கோல் அதை அச்சீவ் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் இவ்வளோ செய்யணும். தட் இஸ் பீயிங் ப்ரொடக்டிவ். ஸோ டைம் கண்ட்ரோலுக்கு முக்கியமான 2 விஷயங்கள் ரூட்டீன் அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற ப்ரொடக்டிவிட்டி தான். ஸோ டைம் கண்ட்ரோலுக்கு முக்கியமான 2 விஷயங்கள் ரூட்டீன் அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற ப்ரொடக்டிவிட்டி தான். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, டைம் கண்ட்ரோல் அண்ட் டைம் ட்ராவலிங் டிவைஸ் ஒன்று தான் ஏற்கனவே இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. அது நம்ம ஹியூமன் மைண்டு தான். டைமை ஃபாஸ்ட்டாக ஸ்லோவாகவும் நம்மளுடைய ஒரே விஷயம் நம்ம மைண்டு தான். இதுதான் காணொலி. டைமை பற்றி டைம் கிடச்சா ஒரு வீடியோ போடலாம்னு அதுக்கான டைம் எடுத்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் இட். உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. நீங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு டைம் எப்படி பர்சீவ் ஆகுது, நீங்கள் வந்து ஒரு நாளை எப்படி பார்க்குறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு டைம் சந்திப்போம்.
ஸோ டைம் கண்ட்ரோலுக்கு முக்கியமான 2 விஷயங்கள் ரூட்டீன் அண்ட் அதுக்குள்ள இருக்கிற ப்ரொடக்டிவிட்டி தான்.